ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog வந்து நம்ம வீட்டில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு எடுத்து தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ காலையில் எழுந்து வாசல்லாம் தெளித்து விட்டுட்டு என்ன கோலம் போடலான்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு கிறிஸ்மஸ்க்கு கலர் போடலாம் சொல்லிட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டிருந்தேன். ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி போட்டு அப்படியே சின்னதாக வந்து டெக்கரேட் பண்ணிட்டேன். நம்ம மாடியிலேருந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். எப்போவுமே கிறிஸ்மஸ்னால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிறிஸ்டியன்ஸ் இருந்தாங்கன்னா நமக்கு வந்து பிரியாணிலாம் கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா நானும் சர்ச்சுக்கெலாம் போயிருக்கேன். நிறைய வந்து இந்த சண்டே கிளாஸ் அதெல்லாம் கூட நான் அட்டன் பண்ணியிருக்கேன். விபிஎஸ் கிளாஸ் கூட நான்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு சர்ச்சுக்கு போகிறதுமே ரொம்ப பிடிக்கும். காலையில் எழுந்து எனக்கு தெரிஞ்சதாக சின்னதாக ஒரு கோலம் போட்டேன். இந்த vlog ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம பசங்களுக்கும் ஹாலிடேஸாக இருக்கு இல்லையா? ஸோ ஏதாவது செய்யலாம். அவங்க வந்து கலர் கோலம் போடு சொன்னாங்க. ஏதோ சின்னதாக சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு இன்றைக்கி vlog-ஐ நம்ம கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டிஷ்ஷு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் தான் எடுத்துகிட்டு வந்தோம். சிக்கன் வந்து பிரியாணி செஞ்சுட்டு கொஞ்சமாக எக்கு, அதுக்கப்புறம் ஈரல் வந்து கிரேவி, அதாவது 65 மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனோட லிவர் இருக்கு இல்லையா, அதை வந்து ரெடி பண்ணி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்டார் நாங்கள் மேக் பண்ணது தான். ஸோ இதுக்கப்புறம் தான் குக் பண்ணணும். காலையில் டிஃபன்லாம் முடிச்சுட்டு இப்படி நான் எப்படி குக் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஃபஸ்ட்லாம் வந்து நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் அப்படியே அரிஞ்சு போட்டால் எல்லாத்தையும் தனியாக பொறுக்கி வச்சுடுவோம். நமக்குமே அப்படி தான் தோணும். அதனால் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி போட்டுரு அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்ட் எப்பவுமே சொல்வார். எல்லாத்தையுமே நீ வந்து நம்ம கடையிலலாம் சாப்பிடும்போது எப்படி இருக்கும், ஒன்றுமே இருக்காது அதில், அது போல் நீ எல்லாத்தையும் அரைச்சி போட்டுரு அப்படின்னு சொன்னார். ஸோ வெங்காயம் தனியாக அரைச்சிட்டேன், தக்காளி தனியாக அரைச்சிட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனி, எல்லாமே தனியாக நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த முட்டையெல்லாம் வேக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை ஒரு சைடு வேக போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னும் நான் தக்காளி கட் பண்ணி அதையும் மிக்சியில் அரைச்சிக்கலாம் சொல்லிட்டு இன்றைக்கி நான் சீரக சம்பா அரிசி வச்சு நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணலாம். எப்போவுமே வந்து பாஸ்மதி ரைஸில் செய்கிறோம். இது வந்து நம்ம மட்டன் செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பட் இந்த கிளாஸில் வந்து நான் 2 கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். என்னமோ குக்கரில் விசில் தான் சரியாகவே வரமாட்டேங்குது. சரி நம்ம தம் பிரியாணி செய்யலான்னு பார்த்தாலும் பிரியாணிலாம் எனக்கு அந்த அளவுக்குலாம் செய்யறதுக்குலாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ சுமாராக செய்வேன் ஓரளவுக்கு. நானே யூடியூப் பார்த்து தான் இது கற்றுக்கிட்டேன். ஸோ சீரக சம்பா ரைஸில் 2 கப்பு எடுத்துக்கிட்டோமா, இதுதான் நாங்கள் 6 பேருக்கு சாப்பிட இது ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட்டாக வாஷ் பண்ணிக்கலாம். எடுத்து அளவுலாம் கரெக்டாக எடுத்து மெஷர்மெண்ட்லாம் வச்சுட்டு குக்கரில் தான் செய்யலான்னு இருக்கேன். அதுக்குள்ளே இந்த வெங்காயம், தக்காளி இதை மட்டும் அரிஞ்சு மிக்சியில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரிஞ்சிட்ருக்கேன். இது போல் நீங்கள் அரைச்சி போடும்போது குழந்தைங்களுக்கும் கூட புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் மிக்சியில் தனியாக அரைச்சிட்டேன் நான். அது வந்து அப்படியே அவங்களுக்கு சாப்பாடோடு உள்ளே போயிடும். ஏன்னா நம்ம அப்படியே வதக்கும் போது நம்மளே தனியாக எல்லாத்தையும் பொறுக்கி வச்சிடுறோம். இதில் நான் பார்த்திங்கன்னா 4 நாள் பட்டை, அப்புறம் வந்து சோம்பு இது மட்டும்தான் போட்டு 2 ஏலக்காய் போட்டேன். அவ்வளோதான் தாளிக்கிறதுக்கு. இந்த அரைச்ச பேஸ்ட்டெல்லாம் 1 பை 1 போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். ஸோ இப்படி செய்யும்போது அவங்க பசங்க சாப்பிடும்போது அந்த எல்லாமே அவங்களுக்கு வந்து அந்தந்த சத்துக்கள்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். எதையுமே நம்ம பொறுக்கி கீழே போடவே வேணாம். 1 2 நான் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வாசனைக்காக புதினா போட்டு இறக்குவேன் பார்த்தீங்களா, அந்த புதினாவோட இலையை மட்டும் எடுத்து கீழே போட்டால் போதும் சொல்கிறேன். அது போல் எல்லாமே வந்து க்ளீனாக அதை எல்லாம் மெர்ஜ் ஆகிடும் அந்த இது கூடயே. அதனால் இப்படி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் இது வந்து செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் ஒரு வாட்டி செஞ்சுருக்கேன். இது செகண்ட் டைம் இது போல் நான் தனியாக எல்லாத்தையும் அரைச்சி விழுதாக பேஸ்ட்டாக அரைச்சி செஞ்சேன். நிறைய வந்து நான் மசாலாஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். எல்லாமே வீட்டு மசாலா தான். வீட்டில் வந்து நம்ம கரம் மசாலா அரைச்சி வைக்கிறோம் இல்லையா, அந்த கரம் மசாலா பொடி, மிளகாத்தூள் அதெல்லாம் தான் போடுவேன். இதில் கலருக்காக கொஞ்சோண்டு சிவப்பு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன். வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி தனியாக பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அரைச்ச பேஸ்ட்டெல்லாம் 1 பை 1 போட்டு எண்ணெயிலேயே வதக்கிட்டு அதுக்கப்புறமா சிக்கனெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி போட்டு அந்த டம்ளரில் தண்ணி அளவு கரெக்டாக 4 கிளாஸ் வைக்கணும். நான் என்ன பண்ணேன் 3 வச்சேன். ஏன்னா இது சீரக சம்பா ரைஸுன்றனால ஆல்ரெடி அது குழஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 தான் வச்சுட்டு குக்கருக்கு விசில் வராமல் தான் நான் ரொம்ப மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதில் தயிர் நம்ம என்னென்னலாம் போடுவோமோ அதெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் எல்லாமே நல்லா குக் ஆகி சாதத்தோடு மெர்ஜ் ஆகிடும். எதையுமே பொறுக்கி கீழே போடவே வேணாம் அப்படின்றதுக்காக சொன்னேன். ஸோ இப்படி தான் ட்ரை பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம மோஸ்ட்லி வந்து நான் இந்த ஹோட்டலுக்கு போகிறத அவாய்ட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். நாங்கள் மோஸ்ட்லி ஒரு வாட்டி பட்ட அனுபவமே நமக்கு போதும்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி எங்களுக்கு அது வந்து ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகிடுச்சு ஒரு ஹோட்டல் போயிட்டு. அந்த ஒரு விஷயத்தை நடந்ததுலேருந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மட்டும்தான் ஆச்சு. ஏன்னா நாங்கள் குழந்தைங்களுக்கு கூட்டு போனோம். அப்போ அவங்க ரொம்ப குட்டியாக இருந்ததுனால அவங்களுக்கு கொடுக்காம நான் விட்டுட்டேன்.
அந்தனால எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மட்டும் இனிமேல் ஃபுட் பாய்சனாக லூஸ் மோஷன் மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக நான் ஹோட்டலே அவாய்ட் பண்ணிட்டேன். அதுவும் நான்வெஜ்ஜு சுத்தமாக நான் போகவே மாட்டேன். வெஜ்ஜாவது ஏதாவது இட்லி தோசை கூட வாங்கி சாப்பிட்ருவேனே தவிர நான்வெஜ்ஜு நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அன்னைக்கு கூட கேஎஃப்சி ரெஸ்டாரண்ட் ஏன் போனோம் பார்த்தீங்கன்னா, அது புதுசா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷா ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதனால அந்த கடையெல்லாம் சுத்தி பார்க்கலாம், எப்படி இருக்குன்றதுக்காக போயிட்டு 4 பீஸ் வாங்கி ஆளுக்கு ஒவ்வொன்னு சாப்பிட்டு கிளம்பிட்டோமே தவிர, ரெகுலரா போற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. சும்மா போயிட்டு ஒரு விண்டோ ஷாப்பிங் மாரி போவோம் இல்லையா? அது மேல போய் பார்க்கறது தான். ஸோ இது மாரி இறக்கும்போது கொத்தமல்லி, புதினா போட்டு நீங்க மூடி வச்சிட்டிங்கன்னா, நல்ல ஒரு ஃப்ளேவரா இருக்கும். இறக்குனதுக்கப்புறமா நான் லெமன் பிழிஞ்சு விட்டேன். ஸோ பரவால்ல, சாதம் வந்து விசில் மட்டும் ஒரு விசில் வந்திருந்ததுன்னா சூப்பரா இருந்திருக்கும். நான் என்ன பண்ணேன், விசில் ரொம்ப நேரம் வரலேன்னு நானே ஆஃப் பண்ணிட்டு திறந்துட்டேன். இதெல்லாம் வந்து மசாலாலாம் வந்து இது நம்ம எப்பவும் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து லெமன் இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம். இது நல்லா கொஞ்சம் மேக்னெட் ஆகட்டும், நல்லா ஊறி போட்டும். அப்புறமா பொரிச்சோம்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். தனித்தனியாக அந்த மசாலா பிரியாமல் வரும் சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, அதுக்கப்புறமா இந்த குக்கரில் விசில் வருதா வரலையான்னு பார்த்துட்டு அதை ஓப்பன் பண்ணிட்டேன் நானே. அந்த விசில் அடங்கினதும் ஓப்பன் பண்ணிட்டேன். எப்போவுமே நம்ம பிரியாணிலாம் செய்கிறோன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் எப்போவுமே ரெடியாக வச்சுக்கணும். இந்த ஜீரணம் சீக்கிரமாக ஆகும்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் சுடு தண்ணிலாம் போட்டுட்டேன். இப்போ எல்லாமே முடிச்சுட்டேன், பாத்திரம் மட்டும் வாஷ் பண்ணணும். இப்படி தான் எனக்கு எப்போவுமே இந்த சண்டேஸில் கூட இந்த வேலை இப்படி தான் போகும். சைட் பையாக சமைச்சிட்டே இருப்பேன். அப்படியே ஒன் பை ஒன் பாத்திரத்தை தேய்ச்சி அப்படியே கவுத்து வச்சுருவேன். எவ்வளோ சமைச்சாலும் அடுத்தடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா திரும்பவும் அந்த பாத்திரம் சிங்கில் விழதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ஓ வேஸ்டேஜ் வாட்டர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பிடிச்சி வெளியே பக்கெட்டில் ஊற்றி வச்சுருவேன், இல்லை செடிங்களுக்கு ஊற்றிடுவேன். ஏன்னா அந்த தண்ணி வந்து ரொம்பிகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு லக்ஷ்மி வீட்டில் தங்க மாட்டா சொல்லுவாங்க. மொதல் விஷயமே தண்ணியை கண்ட்ரோல் பண்ணணும். மோட்ரு கூட பார்த்திங்கன்னா நான் டைம் பார்த்துட்டே இருப்பேன், ஒரு டைம் விட்டுருவேன். மோட்டரில் தண்ணி கீழே போகவே கூடாது சொல்லுவாங்க. அதே மாதிரி டேப்லேயும் தண்ணி கீழே போகக்கூடாது. நான் அந்த ஆர்ஓ வாட்டரை பிடிச்சி பக்கெட்டில் ஊற்றி வச்சுடுவேன். அப்புறமா இந்த மாதிரி தாங்க அன்றைக்கி செஞ்சுருந்த பிரியாணி இப்படி தான் வந்திருந்தது. ஆனால் டேஸ்ட் மட்டும் சூப்பராக இருந்தது. பார்க்கும்போது நமக்கு கலர்லாம் அப்படி தான் தெரியும், ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்தது. இதுதான் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 65 மாதிரி இதெல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். ஈரல் மட்டும்தான், இது ஃபுல்லாக ஈரல் மட்டும்தான். இது மாதிரி பசங்களுக்கு வீட்டிலே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். எதுக்கு நம்ம கடையிலலாம் போய் வாங்கணும்? இப்போ வந்து கார்த்திகை மாதன்றனால ரேட் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கிது. பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டே பை டே போய் வாங்கி சமைச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி புதன்கிழமை நாங்கள் சாப்பிட்றோம். மற்ற நாள்னால் நான் செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். அதனால் இன்றைக்கி எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஸோ ஹோட்டலுக்கு போய் 1500ன்னு செலவு பண்ணுறத வீட்லேயே 200 வச்சோம். கரெக்டாக சிக்கன் வாங்கி, ஈரல் வாங்கிட்டு, தயிர் வாங்கிட்டு நாங்களே செஞ்சு நாங்களே அப்படியே நாங்கள் 6 பேருக்கு கரெக்டாக இருந்தது. மதியம் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். கிட்ஸுக்கெலாம் சமைக்கும் போது நம்ம இப்படி வந்து எல்லாத்தையும் அதான் மிக்சியில் தனித்தனியாக அரைச்சி நீங்கள் செய்யும்போது அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வெங்காயம் கொத்தமல்லின்னு பொறுக்கி எல்லாத்தையும் கீழே போட்டுற மாட்டாங்கன்னு சொல்ல வரேன். ஸோ இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எங்கள் சர்வேஷ்க்கு தான் வந்து பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட ஃபேவரட்டே டிஷ்ஷு. அவனுக்காக தான் நான் மோஸ்ட்லி பிரியாணி செய்யணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா அவனுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்குமா, அவன் கடையில் வாங்கி தாங்க சொல்லுவான், நான் வாங்கி தர மாட்டேன். அதனால் நானே செஞ்சே கொடுத்துருவேன். அம்மா செய்கிறது நல்லாயிருக்கும், நல்லா இல்லையோ நீ சாப்பிட்றா சொல்லிவிடுவேன். சைட் பை சைடாக இதை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமா நாங்கள் போய்ட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம். இவங்களுக்கெல்லாம் வச்சு கொடுத்தாச்சு. ஆனால் டேஸ்ட் எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அப்படியே போய்ட்டு கொஞ்சம் ஒரு டாக் நம்ம வீட்டாண்டே இருக்கும், அதுக்கு கொஞ்சம் சாப்பாடு, அந்த எலும்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சோம். அது சாப்பிட்டுட்டு அங்கேயே வாசல்லே தான் உட்காந்து இருக்கும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் எங்கேயோ வாக்கிங் போகிறாங்க போல். லைனாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வாக்கிங் போயின்னு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த விலாகை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் நம்ம வீடியோ பார்க்கலையோ போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி தான் நான் போட்டிருப்பேனே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.